कहाँ भाई साहब? कहाँ भाई साहब कहाँ? नहीं, कोई नमाज नहीं है आज। भैया सुनो, अगर हम गलत हो गए, आपको लग रहा है कि ये जो इतनी पुलिस है, हमने आप बताओ। एक मिनट सुनो भैया, आपसे हम भी नहीं कर रहे, आप भी सुनो, आपसे भी नहीं हमारे को। दिखा भाई दिखा, पर्चा 12 हो गया, पर्चा 12 हो गया। हाँ भैया ये इनकी आप बात हम அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாச்சல பிரதேசம் பனி படர்ந்த மலைத்தொடர்களும் குளிர்காற்றும் வீசும் பயணிகளின் மனதை மயக்கும் ஒரு பிரதேசம். ஆனால் அந்த குளிரை விடவும் நம்மை உறைய வைக்கும் சில செய்திகள்தான் கடந்த வாரம் அங்கிருந்து நம்மை தேடி வந்தன. ஷிம்லாவில் உள்ள சஞ்சவுலி அமைதி தவழ வேண்டிய ஒரு இடம். ஆனால் அங்கே நாம் கண்டது வெறுப்பு மற்றும் துவேஷத்தின் இருண்ட முகங்களைத்தான். சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு வெள்ளிக்கிழமை நாள், ஒரு முஃமினை பொறுத்தவரை அது வெறும் நாள் அல்ல, அது அவனது பெருநாள். ஒரு வாரத்தின் கஷ்டங்களுக்கும் வேலை பளுவிற்கும் இடையில் தனது ரப்பிற்கு முன்னால் நெற்றியை நிலத்தில் வைத்து மனமுருகி ஒரு சஜிதா செய்வதற்கு அந்த பள்ளிவாசலின் வாசலை நோக்கி ஓடி வரும் அந்த நொடி, அந்த அமைதியைத்தான், அந்த ஆன்மீக நிம்மதியைத்தான் இந்துத்துவவாதிகள் அங்கே தடுத்து நிறுத்தினார்கள். தேவபூமி சங்கர்ஷ் சமிதி என்ற பெயரில் திரண்டு வந்த ஒரு கூட்டம் அல்லாஹுவின் பவனத்திற்கு திரண்டு வந்த விசுவாசிகளை வழியிலேயே தடுத்தது. எதற்காக? அங்குள்ள பள்ளிவாசல் சட்டவிரோதமானது என்று குற்றம் சாட்டி. பல காலங்களாக நிலைத்திருக்கும் பாங்கோசைகள் ஒலிக்கும் அந்த மினார்கள் கீழே வெறுப்புச் சுவர்களை எழுப்ப முயன்ற அந்த கூட்டம் உண்மையில் யாரைக் கண்டு பயப்படுகிறது அல்லது எதைக் கண்டு அஞ்சுகிறது? தொழுகை அது ஒரு ஆயுதம் அல்ல, அது ஒரு சக்தி பிரகடனமும் அல்ல, அது ஒரு அடிமைக்கும் அவனது எஜமானுக்கும் இடையிலான அந்தரங்க உரையாடல். ஆன்மீகத்தின் ஆழத்தில் மூழ்கி திளைக்கும் அந்த நொடிகளை கூட கண்டு அஞ்சும் கோழைகளாக இந்த சங் பரிவார் சக்திகள் மாறிவிட்டார்கள் என்பதற்கு ஷிம்லாவில் நாம் கண்ட காட்சியே மிகப்பெரிய சான்று. பூமி முழுவதும் எனக்கு மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டுள்ளது என்று போதித்த நபிகளாரின் உம்மத்திற்கு சொந்த பள்ளியின் வாசலில் கூட நுழைய அனுமதியில்லாத நிலை. அங்கே தடுக்கப்பட்டது வெறும் மனிதர்கள் மட்டுமல்ல, மாறாக அரசியல் சாசனம் அவர்களுக்கு வழங்கும் உரிமைகளும் மனிதநேயமும் தான். முஸ்லிம்களை குறிவைத்து அவர்களின் இபாதத்துகளை, அதாவது வணக்க வழிபாடுகளை தடுத்து மனதளவில் சோர்வடையச் செய்யலாம் என்று நினைக்கும் RSS அஜெண்டாக்கள் இந்தியாவின் பல இடங்களிலும் தலைதூக்குவதை நாம் காண்கிறோம். ஜும்மா தொழுகைக்கு வந்த பாவப்பட்ட மனிதர்களை, அதிலும் முதியவர்களையும் குழந்தைகளையும் கூட தடுத்து நிறுத்தி முழக்கமிடும்போது அவர்கள் அவமதிப்பது ஒரு சமுதாயத்தை மட்டுமல்ல, இந்தியா என்ற ஜனநாயக நாட்டைத்தான். இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவன் நம்பிக்கைப்படி வாழ உரிமையுண்டு. ஆனால் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக அவனது நம்பிக்கை கேள்விக்குறியாக்கப்படுவதும், வழிபாட்டுத் தலங்கள் தாக்கப்படுவதும், சாலையோரங்களில் தொழுதால் கூட அது குற்றமாக சித்தரிக்கப்படுவதும் நடக்கும் ஒரு காலத்தில்தான் நாம் வாழ்கிறோம். ஷிம்லாவில் அந்த பள்ளிக்கு முன்னால் கூடியவர்கள் தேவபூமி என்று கூச்சலிடும்போது உண்மையான இறை விசுவாசிகளால் எப்படி மற்றொருவரின் பிரார்த்தனையை தடுக்க முடியும் என்ற எளிய கேள்வி அங்கே எஞ்சி நிற்கிறது. இருப்பினும் இந்த இருண்ட நேரத்திலும் நம்பிக்கையின் ஒரு சிறிய ஒளிக்கீற்று அங்கே தென்பட்டது. சட்டத்தை கையில் எடுக்க முயன்ற, அமைதியாக தொழுகைக்கு வந்தவர்களை தடுத்த அந்த இந்துத்துவ அமைப்பின் அமைப்பாளர்கள் மீது போலீஸ் வழக்கு பதிவு செய்தது ஒரு சிறிய ஆறுதல். சட்டவிரோதமாக கூட்டம் கூட்டியதற்கும் வழியை மறித்ததற்கும் போலீஸ் நடவடிக்கை எடுத்தது. இதை நீதியின் வெற்றியாக காணலாம் என்றாலும் காயப்பட்ட மனங்களுக்கு இது போதுமா? பள்ளிவாசல் சட்டவிரோதமானது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது நீதிமன்றங்களும் அதிகாரிகளுமே தவிர தெருவில் இறங்கும் ரவுடிகளல்ல என்பதை இக்கூட்டத்தினர் என்றுதான் புரிந்துகொள்வார்கள். சட்டவிரோத கட்டுமானம் என்ற பெயரில் முஸ்லிம்களின் வீடுகளையும் பள்ளிகளையும் புல்டோசர் வைத்து இடிக்க துடிப்பவர்களுக்கு சட்டம் என்பது தங்கள் சௌகரியம் மட்டுமே என்பதை ஷிம்லா சம்பவம் நிரூபிக்கிறது. நமது உம்மாக்களும் வாப்பாக்களும் நமக்கு கற்றுத்தந்த ஒரு பாடம் உண்டு. அதுதான் சப்ரு, பொறுமை. அந்த பொறுமையின் எல்லைகள் இன்று சோதிக்கப்படுகின்றன. பள்ளிக்கு வருபவர்களை தடுக்கும்போது அவர்களின் கல்பில், அதாவது இதயத்தில் ஏற்படும் வலி அது படைத்தவனின் அர்ஷு வரை எட்டக்கூடியது. ஒரு முஃமினுக்கு அவனது தொழுகையை விட பெரியதாக ஒன்றுமில்லை. அது தடுக்கப்படுவது மூச்சு திணறுவதை போன்றது. அமைதியின் மார்க்கத்தை தீவிரவாதம் என்று முத்திரை குத்த முயல்பவர்களே உண்மையில் தீவிரவாதிகளாக நடந்து கொள்ளும் முரண்பாட்டைத்தான் நாம் காண்கிறோம்.
அமைதியாக வாழ விரும்பும் ஒரு சமுதாயத்தை தொடர்ந்து சீண்டி பார்த்து கலவரத்திற்கு இழுக்க முயலும் சங் பரிவார் சக்திகளுக்கு நாம் கொடுக்கும் பதில் நமது ஈமானை அதிகரிப்பது மட்டுமே. ஷிம்லாவில் அந்த பள்ளிவாசலில் வைத்து விசுவாசிகள் தடுக்கப்பட்டாலும் அவர்களின் பிரார்த்தனைகளுக்கு தடை போட யாராலும் முடியாது. ஏனென்றால் அந்த பிரார்த்தனைகள் உதடுகளால் அல்ல, இதயத்தால் செய்யப்படுபவை. இமாச்சலின் மலைத்தொடர்கள் சாட்சி. இந்த நாடு யாருடைய தரவாட்டுச் சொத்துமல்ல என்பதற்கும், இங்கே பாங்கோசைகள் இனியும் ஒலிக்கும் என்பதற்கும், நெற்றி தழும்புகள் இனியும் பூமியில் பதியும் என்பதற்கும். வெறுப்பு அரசியலை விதைப்பவர்களுக்கு காலம் பதில் சொல்லியே தீரும். அதிகாரம் கையில் இருக்கிறது என்ற அகந்தையில் எதுவும் செய்யலாம் என்று நினைப்பவர்களுக்கு முன்னால் நீதி மற்றும் சத்தியத்தின் கொடியை பிடித்து அமைதியாகவே நாம் நிலைத்திருப்போம். ஷிம்லாவில் நம் சகோதரர்கள் அனுபவித்த வேதனை அது நம்முடையதும் கூட. அவர்களுக்காக குரல் கொடுக்க, அவர்களின் உரிமைகளுக்காக போராட நாம் கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹுவின் பவனங்களை பாதுகாக்க வேண்டியது நமது பொறுப்பு. சோதனைகள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் ஈமான் குறைந்து விடாமல் ஒருவருக்கொருவர் கைகோர்த்து நிற்க நமக்கு தௌஃபீக் கிடைக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்கள் மஸ்ஜிதுகளையும் இபாதத்துகளையும் நீ பாதுகாப்பாயாக. வெறுப்பு மற்றும் துவேஷத்தை பரப்புபவர்களிடமிருந்து இந்த சமுதாயத்தை நீ காத்தருள்வாயாக. அமைதியாக உனது முன்னால் சஜிதா செய்வதற்கான வாய்ப்பை உலகிலுள்ள அனைத்து விசுவாசிகளுக்கும் நீ வழங்கி அருள்வாயாக. எங்கள் வாப்பாக்களுக்கும் உம்மாக்களுக்கும் நீ ஆஃபியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை தந்தருள்வாயாக. இந்த மண்ணில் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ நீ தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.